ஹாய் அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் ரோல் ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டி. எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நாலு உருளைக்கிழங்கு, 4 கேரட் நான் எடுத்திருக்கேன். அதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஆறுனதுக்கப்புறம் அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அது கூட 2 இல்லைன்னா 3 பல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகா, மஞ்சத்தூள், உப்பு, சாட் மசாலா, கறி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ ப்ரெட்டு நான் ஒரு 8லேருந்து ஒரு 10 துண்டு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு 4, 5 பல்ஸு விட்டு எடுத்தோன்னா நல்லா நம்மளுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் கிடச்சிரும். அதை பாதி அளவு நம்ம இந்த உருளைக்கிழங்கோட நம்ம சேர்த்துக்குவோம். பாதி இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ கையில் எண்ணெயை தடவிட்டு இப்போ அது எல்லாத்தையுமே ஈவனாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஈவனாக நல்லா பிசைஞ்சு எடுத்து நல்ல ஒரு உருண்டையாக திரட்டி வச்சுக்கணும். நல்லா உருண்டையாக நம்ம திரட்டி வச்சதுக்கப்புறம் கையில் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். நான் நீட்டமாக உள்ள ஷேப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். நான் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக நான் செஞ்சேன். ஏர்லி மார்னிங் நான் செஞ்சேன் ஃபேர்வெல் பார்ட்டிக்காக. அதனால் அவங்க நீட்டர் ஷேப்பில் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் நீட்டர் ஷேப்லேயே நான் செஞ்சு கொடுத்தேன். நீங்கள் ரவுண்டு ஷேப்பில் கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை நீங்கள் இதவே நீங்கள் ஸ்டஃபிங்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் ஒரு முட்டை எடுத்து பீட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட் ஸ்க்ரப்பை, அதிலே இதை நம்ம டிப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பெரட்டி எடுத்தோன்னா எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நல்ல மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் எண்ணெய் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. லைட்டான ப்ரௌன் வரும்போதே நம்ம கரெக்டாக அந்த எண்ணெயிலேருந்து எடுக்கும் போதே உங்களுக்கு வெளியில் வந்தோன்னே அந்த கலரே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நோன்பு டைமில் இஃப்தாருக்கு இது ஒரு நல்ல பெஸ்ட்டு ஸ்நாக்ஸு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.